டிஎன்பிஎஸ்சி தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் அந்த தேர்வு தேதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுமா? அதாவது பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒரு சில வதந்திகள் உருவாக்கப்படுது. அதாவது குரூப் 4 எக்ஸாமோட தேதி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் உருவாக்கிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரியான வதந்திகளை நம்ப வேண்டாம். ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலுமே கூட நீங்கள் மன உளைச்சல் அடைய வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ நமக்கு திருப்பி எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் தேர்வு தேதி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் மன உளைச்சல் அடைய வேண்டாம். ஸோ என்னென்ன காரணங்களெல்லாம் சொல்கிறாங்க, எதுக்காக இந்த எக்ஸாம் தேதி மாறும், அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை தேர்வு தேதியில் மாற்றங்கள் நிகழ்ந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரீசன் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இல்லையா, நமக்கு தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் சொல்லியிருக்காங்க. அண்டு தேர்தல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஜூன் 4ஆம் தேதி சொல்கிறாங்க. அண்டு நமக்கு எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் வித்தியாசம்தான். ஜூன் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மேன் பவரை அந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக அதிகப்படியான ஆட்களை ஆசிரியர்கள் மற்ற அரசு துறை ஊழியர்கள் எல்லாரையும் அதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாமை நடத்தணும் அப்படின்னா அங்கேயும் நிறைய மேன் பவர் தேவைப்படும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு. போன ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 22 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்க. பட் 3 லட்சம் பேர் எக்ஸாமுக்கே வரல. 18 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணாங்க. பட் எல்லாருக்குமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ 20 லட்சம் பேருக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டாஃபுங்களை அலகேட் பண்ணணும். ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு ஒரு ஆசிரியர்னா கூட ஒரு 1 லட்சம் ஆசிரியர்களை ரெடி பண்ணணும். இதில் ஒரு 40 பேருக்கு ஒரு ஆசிரியர்னா கூட ஒரு 50,000 ஆசிரியர்களை ரெடி பண்ணி இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மேன் பவரை எலெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் டைம்லையும் சரி, அதை தொடர்ந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட், செமஸ்டர் எக்ஸாம்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கான பேப்பர் கரெக்ஷன், அதை தொடர்ந்து இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் நமக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாம் இது நடத்துறதுக்கு இப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மக்கிட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் இருக்காங்க. இவங்களே தான் எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் பக்கத்தில் வர்றதுனால குரூப் 4 எக்ஸாமை ஜூன் 9ஆம் தேதி நடத்துறதுன்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஒன்று கிளம்பி இருக்குது. மேபி இந்த எக்ஸாமோட டேட்டை ஜூனோட கடைசிக்கோ இல்லை ஜூலைக்கோ நகர்த்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இந்த வதந்திகளெல்லாம் பார்த்து குழப்பம் அடையாமல், மன உளைச்சல் அடையாமல் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு சாலிடாக ஒரு 60லேருந்து 70 நாட்கள் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த மாதத்துலேயே இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது நம்மக்கிட்ட சாலிடாக. இன்னும் ஒரு 2 மாதம் மொத்தமாக ஒரு 70 நாள் 80 நாள்ன்றது நம்மகிட்ட சாலிடாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வதந்திகளை பற்றி கவலைப்படாதீங்க. ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம் நடக்கட்டும், இல்லை தள்ளியும் போட்டோம், ஜூனுக்கு கடைசிக்கும் போட்டோம், இல்லை ஜூலைக்கும் போட்டோம். ஸோ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்களோட ப்ரிப்ரேஷனை ப்ராப்பராக பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் அடுத்தடுத்த ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன்.